மங்கள சனீஸ்வர பகவானை தரிசிக்கிறோம். சுவாமி அனுகிரக மூர்த்தின்னு சொல்றீங்க. சுவாமி அவதரிச்ச தலமா இது? யமன் சனி இரண்டு பேருமே பிறந்த க்ஷேத்திரம், அதான் அவதரித்தல்னு சொல்றாங்க. பிறந்த ஊர். சரிங்க. இந்த க்ஷேத்திரத்தில் பிறந்த ஊரில் பார்த்தேன்னா எந்த விதமான ஆயுதமும் கையில் கிடையாது. இந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒன்லி அனுகிரகம்தான். குழந்தை பிறந்ததுனால மங்கள சனீஸ்வரர். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா மங்கள செய்தின்னு சொல்கிறோம். அதே போன்று இங்கே அனுகிரக மங்கள சனீஸ்வர பகவான். ஒவ்வொரு தோஷத்துக்கு ஒவ்வொரு கோயில் போகிறோம். ஏழரை சனிக்கு கண்டச்சனி, மரணச்சனி, விரயச்சனி, அஷ்டாத்தம சனி, அஷ்டம சனி, பாத சனி அப்படின்ட்டு. இந்த க்ஷேத்திரத்தில் வரும்போது அனுகூல சனி. அனுகூலமாக நமக்கு இறைவன் காட்சி கொடுக்குறார். அனுகூல சத்துருங்கிறது வேற. அந்த தோஷ நிவர்த்தி இந்த க்ஷேத்திரத்தில் காட்சி கொடுக்குறார். அதாவது இந்த க்ஷேத்திரத்தை பொறுத்தளவு ஒவ்வொரு க்ஷேத்திரம் மாரி பரிகாரங்கள் கிடையாது. அனைத்து தோஷங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு இருக்கிற சனி பகவான் இவர். அதனால கண்ட சனி, ஏழரை சனினா திருநள்ளாறு, பாத சனினா உங்களுக்கு இடையாத்தாங்குடி, அப்புறம் திருக்கொல்லிக்காடு பார்த்தீங்கன்னா பொங்கு சனின்னு சொல்லுவா. ஒவ்வொரு இப்போ மங்கள சனின்னா திருநறையூர் அப்படிமா மனைவியோட உள்ளவா. இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் ஒன்று சொல்லிட்டு வருவோம். அதுமாரி பக்கத்தில் போடக்கூடியங்கிற ஊரில் கண்டச்சனியும்பா. இப்போ மரணச்சனி அப்படிங்கும்போது சளிப்பேரியும்பா. ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் அதை சொல்லி வச்சுருக்காங்க. இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு அனுகிரகம்னா பூர்வ ஜென்ம பாவதோஷ நிவர்த்தி. போன பிறவியில் என்ன பாவம் செய்தோன்னு தெரியாது, அதை இப்பிறவியில் அனுபவிக்கிறோம். நம்ம மனிதர்கள் அனைத்து பேருமே அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இறைவனை தரிசனம் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னா பஞ்சமகா பாவதோஷ நிவர்த்தி, கொலை, களவு, கல்லுண்ணல், பிறர் மனைவி சாபம், சம்சர்க்க தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த க்ஷேத்திரத்தில் வரும்போது அந்த தோஷ நிவர்த்திக்காக இங்கே தரிசனம் பண்ணாலே பாவதோஷம் தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு வரவே முடியாது. பாவமும் தோஷமும் இருந்தால் இந்த ஆலயத்துக்கு வர முடியாது. பாவிகளையும் தோஷம் உள்ளவர்களையும் அனுமதிக்காதேன்னு வரலாறு. சரி. இப்போ பாவதோஷம் ரெண்டு நீங்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த க்ஷேத்திரத்துக்கு தரிசனம் பண்ணும்போது அனைத்து விதமான சனி தோஷமும் நிவர்த்தி க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். சரி சரி சரி. ஓகே. நம்ம இங்கே என்ன பிரார்த்தனை பண்ணுங்க? அதாவது பக்தர்கள் வந்தாங்கன்னா யமதர்மராஜாவுக்கும் சனி பகவானுக்கும் என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் செய்யணும்? அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு சொல்றீங்களா? அவன் இன்றி வருவனும் அசையாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கூட்டுவதும் கூட்டி பெருப்பதும் ஒன்றொன்றை காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலும் முன்னமைத்து எட்டின் படியன்றோன்னு சொல்லி சிவபோசாரத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த க்ஷேத்திரத்தை இப்போதான் காமிக்கிறார். அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால் பேறுபட்ட பலனையும் இங்கே கொடுக்க ஆள் காத்துட்ருக்கார். இந்த சூரிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறோம் அப்படின்னா சாயாதேவி, உஷாதேவி ரெண்டு பேரும் 3 பேரும் வரா. அதாவது சூரியனோட மனைவி சாயாதேவி, உஷாதேவி. உஷாதேவிக்கு யம தர்மராஜாவும் சாயாதேவிக்கு சனி பகவானும் இந்த க்ஷேத்திரத்தில் பிறக்கிறார். அப்போ பிறந்து அருள் பாலிக்கிறார். அதுதான் விசேஷம். இப்போ சூரியன் தான் மெயின் பவர். இப்போ இந்த சூரிய புஷ்கரணியில் ஸ்நானம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பவராக இருக்கும். அப்போ இந்த சூரிய புஷ்கரணியில் ஸ்நானம் பண்ணி யார் புரோட்சம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குறான். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வரோம். அப்போ இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது டாக்டர் இல்லைங்கிறார், ஜோதிடர் இல்லைங்கிறார், அதெல்லாம் மறந்துட்டு இந்த க்ஷேத்திரத்தில் 5 அர்ச்சனை: யமன், சனி, சுவாமி, அம்பாள், பைரவர், பஞ்சமும் காரிய சித்தி. 7 விதமான புஷ்பங்கள் எடுத்து தோஷ நிவர்த்தியை சொல்லி தூக்கி போட்டுட்டு கையாளம்பிட்டு பிறகு சங்கல்பம் என்னன்னு கேட்டால் 5 பூ, பஞ்சமும் காரிய சித்தி. இது 7 பூ எப்படின்னா 7 ஜென்ம பிறவிக்காக 7 விதமான தோஷத்தை சொல்லி தூக்கி போட்டுட்டு கையாளம்பிட்டு நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லிடுவோம். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப அந்யோன்ய கடாட்சம், அப்புறம் கல்வி. இப்போ சனியால் படிப்பு இல்லை அப்படின்னு படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திரத்துக்கு வரணும்னா அந்த குழந்தை இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் வரணும். எப்படின்னா குழந்தை படிக்கிறவா யாரோ அவரவர்கள் நட்சத்திரம் ஃபேமிலியில் ஒரு நட்சத்திரம் இருந்தால் போதுமானது. ஒரு 12 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த அர்ச்சனை என்ன மாதிரி பரிகாரம்? அதாவது ஜெபஹோம அர்ச்சனாதபிகி தானஞ்ச அபிஷேக கர்மகரிஷன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கர்மம் போகணும். அப்படிங்கும்போது எளிய முறைங்கிறது அர்ச்சனை தான். தேங்காய் வத்தலை பாக்கு பழத்தோட முடிஞ்சிடும். ஒரு அபிஷேகம்னா பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் அபிஷேகம் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கு
இப்போ தானம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற தானத்தை வச்சு சரி கர்மத்தை போக்கலாம். சரிங்க இப்போ அபிஷேகம் பண்ணியும் போகிறது, ஜபம் பண்ணியும் போகிறது, ஹோமம் பண்ணியும் பண்ணிக்கலாம், ஜபத்தை பண்ணியும் சரிங்க சரி இப்போ ஒரு ஜப பிரமணர் 11 பேரை நிற்க வச்சு ருத்ர ஜபம் உட்காரு சரி கேட்டோம் அப்படின்னா ஓகே அந்த 11 பேருக்கும் நம்ம கொடுக்கும்போது ஜபத்தால் தோஷம் நிவர்த்தி ஆகும். சரிங்க ஓகே அதேமாரி ஹோமம் பண்ணும்போது பண்ணிக்கணும். அனைத்து தோஷமும் நிவர்த்தி ஆகுது. அப்போ அவங்களுக்கு வசதிக்கு தகுந்தாற் போல் அதை சொல்லியிருக்கா. அப்போ தான் அதனால தான் அந்த வரலாறே சொல்லியிருக்கா. ஜப ஹோம அர்ச்சனாதவி தானஞ்ச அபிஷேக கர்ம கரிஷே. இது வந்து கர்மத்தை போக்குறதுக்கு சொல்லி வச்சிருக்கா. அதில் நம்மளால இயன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஈஸி என்னன்னா அர்ச்சனை பண்ணிக்கிறது. ஆமாம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் எல்லாருமே ஈஸியாக. அது காலையில் 6 ஒரு மணி சிவாச்சாரியார் நிறைய கூப்பிடணும், நிறைய சொல்லி வைக்கணும், நிறைய சாமான்லாம் வாங்கணும். ஆமாம் இப்போ பால் அப்படின்னு சொன்னால் பால் காட்டம் நிறைய சொல்லி வைக்கணும். சரிங்க இவ்வளவு ஒரு இது இருக்கிறதுனால உடனே செய்யறது என்னன்னா ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். சிம்பிளா ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதாவது 12 மணிக்குள்ளார உச்சி காலத்துக்கு முன்னாடி நம்ம ஏழு பொழுது அப்படிங்கிறது வளர்ச்சி ஆகணும். சரி அதுக்காக குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கும்போது அந்த வளர்ச்சியில தான் பண்ணணும். இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்னாக்க சரிங்க 3 மாசத்துல 2 மாசத்துல நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்படுவோம். டாக்டர் எல்லாம் சொல்லுவாங்க, அவளும் கஷ்டப்படுவா. சரி அந்த கஷ்டம் நீங்கிறதுக்கு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தால் அனுகிரகம் கிடைக்கும். அது இந்த அறநிலைத்துறையிலையும் அந்தந்த பூஜைகளுக்கான கட்டணங்களையும் இவங்க கொடுத்துருக்காங்க. பால் அபிஷேகம் பண்ணோம், ஹோமம் பண்ணிக்கலாம், நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸும் நம்ம வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறோம். சரி, இப்படி அற்புதமான ஸ்தலத்தை பற்றி அருமையாக நீங்கள் எனக்கு எல்லாருக்கும் விவரிச்சு சொன்னீங்க. அவசியம் இந்த கோயிலுக்கு நம்ம பக்தர்கள் அனைவரும் வரணும், வந்து அருள் பெற்றுக்கணும். சிறியதா அவர் சொல்றாரு, அர்ச்சனை பண்ணுங்க போதுன்றாரு. அதுவே ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு வந்து எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துறோம். குருக்கள் நம்பர் இங்கே கொடுத்துருக்கு 8973521507. ஸோ காலையில் இப்போ திறந்துருக்கிற நேரம் கொடுத்துருக்கு. இந்த அர்ச்சகர் சொன்ன சூரிய புஷ்கர்னி இங்கே தான் இருக்குது. பாவ தோஷ நிவர்த்தி ஸ்தலம் இது. ஸோ இங்கே ஒரு சும்மா பிரவச்சனம் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸ்நானம் பண்ணால் நல்லது. பிரவச்சனம் பண்ணிக்கிட்டு சாமிக்குள்ளே போய் தரிசனம் பண்ணாலே உங்களுக்கு உண்டான பாவங்கள் நீங்கும். சனி பகவானும் யமதர்மராஜாவும் அனுகிரக மூர்த்தியாக இங்கே இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலத்துக்கு நம்ம வந்து தரிசனம் செஞ்சோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் உங்களுக்கும் புண்ணியம் சேரும், மற்றவங்களுக்கும் அது இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வருவாங்க. அவங்களுடைய தோஷங்கள் பூர்த்தியாகும், அங்கே அதாவது நிறைவேறும், அவங்க விலகி அவங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது நம்மளுடைய நம்பிக்கை. இந்த கோ டெம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து பார்க்குறதுக்கான வேலை வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அடுத்த வர வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த கோ டெம்பிளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை நான் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் வரும். 9884934923. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற கோயில்களுக்கு நீங்கள் விசேஷங்களை பற்றி கூப்பிட்டிங்கன்னா நம்ம வந்து கவரேஜ் பண்ணலாம். உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற கோயில்களை பற்றி சிறப்பாக இந்த வீடியோவில் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த கோயிலை பற்றியான சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு அதுக்கான பதில்களை சொல்ல முடியும். அடுத்த ஒரு நல்ல திருத்தலத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுபாஷ் கவி.